ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீட்டில் தினமும் யூஸ் பண்ணிவிட்டு எந்த யோசனையும் இல்லாமல் வேண்டான்னு தூக்கி போடுற ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில், அதே மாதிரி கேக் வாங்கிட்டு நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு தூக்கி போடுற காலியான பிளாஸ்டிக் கேக் பாக்ஸ், இன்னொன்று நம்ம வீட்டிலையே ஈஸியாக கிடைக்கக்கூடிய போல்ட்டு நட்டு வாசர், இதை வச்சு நாட்டுக்கோழிகளுக்கு பயனுள்ள ஒரு லோ பட்ஜெட் ஆட்டோமேட்டிக் வாட்டர் ட்ரிங்கர் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வர பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கடைசியில் இந்த ட்ரிங்கரை பயன்படுத்தினதுக்கு பிறகு என்னென்ன மாற்றங்கள் நடந்துச்சு, கோழிகள் எப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணிச்சு, என்னென்ன நன்மைகள் கிடைச்சிது அப்படின்றதையும் காட்ட போகிறேன். நீங்கள் வீட்டில் நாட்டுக்கோழிகள் வளர்த்தாலும் சரி, மாடி தோட்டத்தில் வளர்த்தாலும் சரி, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இப்படிப்பட்ட லோ பட்ஜெட் ஐடியாக்கள் பிடிக்கும்னா வீடியோவை ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு அடுத்த வீடியோ எடுக்க பெரிய ஊக்கமாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நேரத்தை வீணாக்காமல் வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம அந்த கேக் பாக்ஸ் எடுத்துக்கலாம். அந்த கேக் பாக்ஸில் மிடில் கரெக்டாக ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. நம்ம போல்டு எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த போல்டு நட்டும் அந்த வாசரும் எடுத்து வச்சுருக்கோம். அந்த போல்டு எந்த சைஸில் இருக்கோ அந்த சைஸுக்கு எக்ஸாக்டாக மிடில் அந்த கேக்கு டப்பாவில் ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கணும். ஹோல்ஸ் போட்டு எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஆரம்பத்திலேயே பெரிய ஹோல்ஸ் போட்டுறக்கூடாது. பெரிய ஹோல்ஸ் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணி ரொம்ப வாசர் போட்டாலும் தண்ணி ரொம்ப லீக் ஆகும். அதனால் நீங்கள் சின்னதாக ஹோல்ஸ் போட்டுட்டு அந்த போல்ட்டை ஒரு தடவை வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் டைட்டாக அந்த கேக் பாக்ஸ்குள்ளே போல்டு போகிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வாட்டர் லீக்கேஜ் ஆகாது. ஆரம்பத்திலேயே போடாமல் நானும் கொஞ்சம் கொஞ்சமாக ஹோல்ஸை பெருசு பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் நான் அந்த போல்டை வச்சு நல்லா டைட் பண்ணி செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அடுத்தது மூடி எடுத்து அதுவும் இதே மெத்தடில் மிடில் ஹோல்ஸ் போடணும். இந்த போல்டு கரெக்டாக இப்போ ஃபிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இதே மெத்தடில் நம்ம இந்த மூடியை எடுத்துகிட்டு அந்த மூடியையும் நம்ம பண்ண போகிறோம். மூடியிலையும் ஹோல்ஸ் போடுங்க. நான் காட்டியிருக்கிறது போல் மிடில் கரெக்டாக பார்த்து போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக நம்ம வாட்டர் அந்த ட்ரிங்கர் செட் ஆகும். இல்லைனா உங்களுக்கு செட் ஆகாது. ஸோ மிடில் பார்த்து நானும் அதை செக் பண்ணி பார்த்துட்டு ஹோல்ஸ் போடுறேன். ஒரே டைமில் நான் பெரிய ஹோலாக போடல. ஃபஸ்ட்டு நம்ம அந்த கேக்கு டப்பாவில் எப்படி நம்ம மூடியில் நம்ம ஹோல்ஸ் போட்டோமோ அதே மாதிரி தான் நான் இந்த வாட்டர் பாட்டில் மூடியிலையும் ஹோல்ஸ் போட்டு நட்டு வச்சு நல்லா டைட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா டைட் பண்ணி விட்டுட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் தண்ணி ஊற்றி செக் பண்ணி பார்த்துட்டேன், தண்ணி லீக் ஆகலை. நெக்ஸ்ட்டு அது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம மூடியில் அந்த வாட்டர் பாட்டில் ஹோல்ஸ் போடணும். வாட்டர் பாட்டிலையும் 2 ஹோல்ஸ் போடணும். வாய்க்கிட்ட அந்த வாட்டர் பாட்டில் மேலே, அந்த வாய் பகுதிக்கு மேலே கொஞ்சம் மேலே தான் போடணும். மேல் பகுதியில் போட்டுட்டிங்கன்னா, ரொம்ப மேலே தள்ளி போட்டிங்கன்னா தண்ணி நிறையா வெளியே உங்களுக்கு அந்த கேக் டப்பாவிலேருந்து லீக் ஆகி கீழே வந்துடும். ஸோ அதனால் அந்த வாட்டர் பாட்டில் வாய் பகுதியில் மட்டும் 2 ஹோல்ஸ் போட்டு முடிச்சுட்டு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ப்ராசஸ் நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது நம்ம வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் வேறு ஏதாவது தண்ணியில் மஞ்சள் அது மாதிரி நம்ம சளி பிடிச்சிருந்துச்சுன்னா நாட்டுக்கோழிக்கு அந்த சளிக்கு சம்மந்தமான ஏதாவது ஆட் பண்ணணுன்னா அதை கூட நீங்கள் அந்த ட்ரிங்கரில் நம்ம இந்த வாட்டர் பாட்டிலில் ஆட் பண்ணிக்கலாம். அது நான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நார்மல் வாட்டர் நான் அதை வாட்டர் கேனில் ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த வாட்டர் கேன் மூடியில் நம்ம அந்த கேக் மூடியிலையும் ஹோல்ஸ் போட்டு நல்லா நட்டு போட்டு போல்ட் போட்டு வச்சுருக்கோம். அதை வச்சு நல்லா டைட்டாக மூட வேண்டியதான். அதை டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு கயிறு இல்லைன்னா கம்பி ஏதாவது வச்சு இந்த வாட்டர் பாட்டில் மிடில் நல்லா கட்டிக்கங்க. எதுக்குன்னா நம்ம இப்போது அப்படியே ஸ்டாண்டர்டாக அப்படி கவுத்தி வைக்க முடியாது. கோழிகள் தட்டி விட்டுரும் அடிப்பகுதி மேல் பகுதியில் ஃபுல்லாக வெயிட் இருக்கிறதுனால கோழிகள் தட்டி விட்டுரும். பாட்டில் கீழே சரிஞ்சிரும். அதனால் நான் அதில் கயிறு கட்டுறேன். மிடில் அந்த வாட்டர் பாட்டிலில் கயிறு கட்டுறேன். கயிறு கட்டிட்டு கம்பி இருந்தாலும் கம்பி கட்டிக்கங்க. இதே மெத்தடில் கயிறு கட்டிட்டு நம்ம கூண்டு உள்ள உங்களுக்கு எந்த ஏரியாவில் நீங்கள் இதை கட்டி வைக்க முடியுமோ அந்த ஏரியாவில் கட்டி வைங்க. இதை நானும் உள்ளே கட்டி வைக்கிறது வீடியோ எடுக்க முடியல, கோழிகள் உள்ளே இருந்ததுனால எனக்கு உள்ள கேமரா வச்சு எடுக்க முடியல. நான் கட்டி முடிச்சதுக்கப்புறம் கோழிகள் எந்த மாதிரி குடிக்குதுன்னு பாருங்கள். நான் உள்ளே கட்டி வச்சதுக்கப்புறம் முதல்ல என்ன நடந்துச்சுன்னா, என்னோடய நாட்டுக்கோழிகள் எல்லாம் தூரத்தில் நின்று இதையே பார்த்துட்டு இருந்துச்சு. இது என்னடா புதுசாக உள்ளே வச்சுருக்காங்கன்னு யோசிக்கிற மாதிரி தோணுச்சு. உங்களுக்கும் கோழி வளர்ப்பு அனுபவம் இருந்தால் தெரியும், நாட்டுக்கோழிகள் ரொம்ப புத்திசாலி. எந்த புதிய பொருளையும் உடனே பயன்படுத்தாது. முதல்ல அதை சுற்றி
பார்ப்பாங்க, கொத்தி பார்ப்பாங்க, பாதுகாப்பானதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி தான் என்னோட நாட்டுக்கோழிகளும் பண்ணுச்சு. ஒரு கோழி மெதுவாக வந்து தண்ணியை கொத்தி பார்த்துச்சு. அடுத்த சில வினாடி கொஞ்சம் தண்ணீரை குடிச்சிச்சு. அதை பார்த்த மற்ற கோழிகளும் ஒவ்வொன்றா வந்து குடிக்க ஆரம்பித்தாங்க. இது கோழிகளோட இயல்பான பழக்கம். அதனால் முதல் நாளே எல்லா கோழிகளும் சரியாக குடிக்கலைன்னு கவலைப்பட வேண்டாம். சில மணி நேரத்துக்குள்ளேயே எல்லா கோழிகளும் பழகிரும். இந்த எனக்கு ட்ரிங்கரில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, தண்ணி எப்போவுமே ஒரே லெவலில் இருக்கும். கோழிகள் குடிக்க பாட்டிலில் இருந்து தண்ணீர் தானாக கீழே வரும். அதனால் அடிக்கடி பாத்திரத்தில் தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியமே இருக்காது. முக்கியமாக கோடை காலத்தில் கோழிகளுக்கு சுத்தமான தண்ணீர் கிடைக்கணும். தண்ணீர் குறைஞ்சா உடம்பும் சூடாகி சோர்வும் வரும். முட்டையிடுற கோழிகளுக்கு உற்பத்தியும் பாதிக்கும். அதனால் எந்த சீசனாக இருந்தாலும் சுத்தமான தண்ணீர் ரொம்ப முக்கியம். இன்னொன்று நன்மை என்னென்னா, திறந்த பாத்திரத்தில் வைக்கிறதால தண்ணீரில் கோழிகள் காலால் மிதித்து அழுக்காக்கிடும். சில நேரம் தீவனமும் விழும். ஆனால் இந்த ட்ரிங்கரில் அந்த பிரச்சனை எதுவும் கிடையாது. அதனால் தண்ணீர் நீண்ட நேரம் சுத்தமாக இருக்கும். நீங்கள் 10 கோழி வளர்த்தாலும் சரி, ஒரு 25 கோழிகள் வளர்த்தாலும் சரி, இந்த மாதிரி லோ பட்ஜெட் ட்ரிங்கர் ரொம்ப உங்களுக்கு உதவும். அதுவும் மாடித்தோட்ட கோழி வளர்ப்புக்கு இது இன்னும் வசதியாக இருக்கும். இடமும் குறைவாக பிடிக்கும். இப்போது இந்த ட்ரிங்கர் நம்ம ரெடி பண்ணது எல்லாமே நம்ம வீட்டில் இருந்த பொருட்கள் தான். கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில், நம்ம கேக்கு வாங்கிட்டு தூக்கி போடுற அந்த பிளாஸ்டிக் ஸ்கொயர் பாக்ஸு. நீங்கள் அந்த ஸ்கொயர் பாக்ஸ் இல்லைன்னா ஸ்வீட் பாக்ஸ் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்குகிறோம்ல, பிளாஸ்டிக் பாக்ஸு ரெக்டாங்கிளாக இருக்கும். அந்த பாக்ஸ் எடுத்து கூட நீங்கள் அதில் இதே மாதிரி மிடில் ஹோல்ஸ் போட்டு நீங்கள் பயன்படுத்தலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். இன்னொன்று, நம்ம வெளியே வாங்கினது என்னென்னா, அந்த போல்டும் நட்டும் மட்டும்தான் நம்ம வெளியே வாங்கியிருக்கோம். மற்றது எல்லாமே நம்ம வீட்டிலையே நம்ம பயன்படுத்தி தூக்கி போடுற பொருள்கள் தான். ஸோ நீங்கள் இந்த ட்ரிங்கர் வாங்க போகணுன்னா அதிக விலை கொடுத்து நம்ம வாங்க வேண்டியது இருக்கும். நீங்கள் எந்த செலவுமே இல்லாமல் நாட்டுக்கோழி வளர்க்குறவங்க இந்த மாதிரி ட்ரிங்கர் நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் பயன்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற தொடர்ந்து வீடியோக்களை பார்க்கணுன்னா மாடித்தோட்டம் மற்றும் மாடித்தோட்டத்தில் கோழி வளர்ப்பு, மொட்டை மாடியில் கோழி வளர்ப்பு போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உள்ளே வந்து நாங்கள் ட்ரிங்கர் வச்ச உடனே கோழிகள் கிட்ட வந்து ஆராய்ச்சி பண்ண அந்த காமெடியை நான் கிளிப்பிங்கை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி கார்டனிங் அண்ட் ஹாப்பி சிக்கன் ஃபார்மிங். ஹாவ் அ நைஸ் டே.